Hello பசங்களா, வெல்கம் டு Xylem நீட் தமிழ். இன்னைக்கு சீரியஸா நம்ம நீட்டை பத்தி பேச போறோம். ஓகே, so we are all going to prepare. ஓகே, இது வரைக்கும் மேம் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். எஸ், நீங்க சொல்லுவீங்க, பட் திஸ் இஸ் சீரியஸ். ஓகே, மேல we have the exam coming up. It's already the end of 2025. Okay, so we have very few months left for NEET exam. Okay, so NEET exam 2026 டார்கெட் பண்ணி எப்படி, ஓகே, இதுவும் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், மேம் இப்ப ஆரம்பிச்சா வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நீட் கிராக் பண்ண முடியுமான்னு 1 இயர்லயும் கேட்பாங்க, 6 மந்த்ஸ்லயும் கேட்பாங்க, 3 மந்த்ஸ்லயும் கேட்பாங்க, 1 மந்த்லயும் கேட்பாங்க, 2 வாரம் இருக்கும்போது கேட்பாங்க, கடைசி நாள் வரைக்கும் கேட்பாங்க, மேம் இப்ப ஆரம்பிச்சா வந்து நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே, சோ நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்றேன், இப்போ ஆரம்பிச்சாலும் we can all clear NEET. Okay, it is a competitive exam, it is a difficult exam. அதை நான் லைட்டா எடுத்துக்கணும்னு சொல்ல, ஈஸியா கிராக் பண்ணலாம் அப்படின்லாம் நான் சொல்லல. ஓகே, it is a very important exam. உங்களோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கலாம். அது எல்லாமே ஐ அக்ரி, ஐ அக்செப்ட். பட் ஹவு டு வி ஸ்டார்ட்? எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? ஹவு டு வி பிளான் தி அப்கமிங் டேஸ் ஃபார் யோர் நீட் 2026? ஓகே, ஸோ அதை டார்கெட் பண்ணி உங்களுக்கு சூப்பர்பான ஒரு ஸ்டடி பிளானோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, டெஃபினெட்லி அதுல சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் இருக்கும், பட் ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான், ரைட்? லெட்ஸ் லுக் அட் தட். ஸோ நான் சொன்ன மாதிரியே less than 150 days தான் இருக்கு இன்னும் எக்ஸாமுக்கு. 81 chapters இருக்கு. So it is not easy. Again, 81 chapters complete பண்ணும். Physicsல 28 chapters, chemistryல 21 chapters, thank God. Botanyல 16, zoologyல 16. Okay, so this is our chapter count. Third May அன்னைக்கு எக்ஸாம். ஓகே, ஸோ இங்க இருந்து இதை கிராக் பண்ணி இதை ஓவர் கம் பண்ணணும்னா இதுதான் நமக்கு பெரிய ஆப்ஸ்டிக்கலா இருக்கு. இந்த 81 chapters, இந்த 81 chapters நம்ம எந்த ஸ்கெடியூல்ல போட்டு எப்படி படிச்சா we will reach there? That is one question, question number 1. பட் அந்த சாப்டர்ஸ் படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கா? இல்ல, we need a lot of other skills also. So ஒரு நேஷனல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வெறும் புக் நாலேஜ் மட்டும் வச்சு we will not be able to crack the exam, because I have seen கன்சிஸ்டண்டா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, ஆர் நம்ம கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றவங்க அந்த நாளைக்கு பிகாஸ் ஆஃப் சம்திங், ஓகே, தட் பர்டிகுலர் டே அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே, அதுல இருந்து வாட் டு வி லேர்ன் இஸ் தட் புக்ல இருக்கிற நாலேஜோ இல்ல கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கிறதுலயோ there is no absolute use. Yes, it is important, knowledge வேணும், சும்மா அப்படியே போயிட்டு இங்கி பிங்கி பாங்க பண்ண முடியாது. But we also need other things. Okay, what are the other skills we need to crack a competitive exam? ஒன்று வந்து discipline. Discipline எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா கண்டிப்பா it will help with consistency. சும்மா we can't, ஒரு டிசிப்ளின் இல்லாம கன்சிஸ்டன்சி நம்மளால காட்ட முடியாது. டெய்லியும் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சி, அதுதான் நம்ம டிசிப்ளின் சொல்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் ஃபிக்ஸா இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போடுறதுக்கும் ரெடியா இருக்கணும், அதெல்லாமே இருக்கு. ஓகே, பட் we need basic discipline. Discipline is not இப்படி ஃபிங்கர் அண்ட் லிப்ஸ் போட்டு உட்கார்றது வந்து டிசிப்ளின் கிடையாது. நம்ம மைண்ட் கிளியரா இருக்கணும். ஓகே, இட்ஸ் நாட் பி கிளாட்டர்ட். கிளியரா இருந்து ஓகே இது ஒரு எக்ஸாம், கொஞ்சம் மெச்சூரா இருந்து அதை பத்தி யோசிக்கணும். இந்த எக்ஸாம்ல 81 சாப்டர்ஸ் இருக்கு, அந்த 81 சாப்டர்ஸையும் நான் தான் படிக்கணும். ஓகே, அஷிமா மேம் கொஞ்சம் படிச்சு, எங்க அப்பா அம்மா கொஞ்சம் படிச்சு, அக்கா தங்கச்சி ஒரு அண்ணா தம்பி கொஞ்சம் படிச்சு, இட் வில் நாட் ஒர்க் அவுட். நான் தான் படிக்கணும். ஓகே, யூ only have to study all the 81 chapters. Nobody else can help. ஸோ அதெல்லாம் ட்ரூத், அதெல்லாம் ரியாலிட்டி, அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு you have a plan and you stick to the plan. You don't give up in between. Okay, so you need discipline which will help with consistency. கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து டோன்ட் திங்க் தட் டெய்லி 8 மணி நேரம் படிக்கிறது தான் கன்சிஸ்டன்சி. இல்ல, டெய்லி படிக்கிறது தான் கன்சிஸ்டன்சி. 2 நாள் 8 மணி நேரம் படிச்சுட்டு 3 நாள் அதுக்கப்புறம் ரெஸ்ட் என்னால முடியாது அப்படின்னு சொல்றது கன்சிஸ்டன்சி கிடையாது. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் தட் டெய்லி 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா டெய்லியும் 3 மணி நேரம் படிங்களேன்.
சரி ஒரு நாள் 1 மணி நேரம் படிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, பரவாயில்ல. பட் showing up daily and saying okay I will do it is consistency, which is very important for each. Next is time management. Why time management? Because 180 minutes la 180 questions. இத நம்ம வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, இத வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும்னா we definitely need time management. அதுக்கு என்ன பண்றது? ஒரே சொல்யூஷன் தான். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரே சொல்யூஷன் தான், தட் இஸ் பிராக்டிஸ். எத்தனை கொஸ்டின்ஸ் நம்மளால பண்ண முடியுமோ அத்தனை கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றது, எத்தனை மாக் டெஸ்ட் எழுத முடியுமோ, எத்தனை நார்மல் டெஸ்ட் எழுத முடியுமோ, எஸ் தட் இஸ் ஆல் த ப்ராக்டிஸ் யூ நீட் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, தென் ரெசிலியன்ஸ், அதாவது கண்டினியூஸா ஓகே நம்ம ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப வருது, தட் இஸ் கால்ட் as resilience. Not that not failing. Okay, ஃபெயிலே ஆகாம போறது வந்து ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் நம்மகிட்ட இருக்காது. we will fail on the way. போகும்போது உடம்பு சரியில்லாம போகும், அந்த கல்யாணம் வரும், இந்த கல்யாணம் வரும், அங்க போக வேண்டியதா இருக்கும், கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க வேண்டியதா இருக்கும். yes, it's all there. நீங்க எவ்வளோ பிரேக் எடுத்தாலும் திரும்பி எந்த எனர்ஜியோட திரும்ப வரீங்க, that is what is resilience. ஓகே, சரி 2 நாள் என்னால படிக்க முடியல, திரும்ப வந்து அதே பேஸ்ல நான் எப்படி படிச்சுட்டு இருந்தேனோ அதே பேஸ்ல கண்டினியூ பண்றதுக்கு தான் we need resilience. Okay, we definitely need that. Confidence. Yes, நம்ம போடுறோமே எஃபர்ட், அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வரும். அண்ட் அந்த எஃபர்ட் போடுறதுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. I have that capacity, I have the capability, I have the potential to study and clear an examங்கிறது வந்து கான்ஃபிடன்ஸ். அது கொஞ்சம் லேசினஸ்ல அந்த கான்ஃபிடன்ஸ் போகும். ஓகே, படிக்காம விட்டுட்டேன் அதனாலதான் மார்க் வரல, அது வந்து அக்செப்டன்ஸ், ட்ரூத். பட் அதுக்கு முன்னாடி நம்மளால படிச்சா கிராக் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும். அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது. ஓகே, நான் இன்னைக்கு படிச்சிருக்கேன், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அது இல்லாம நான் இன்னைக்கெல்லாம் படிச்சுட்டு என்ன பிரயோஜனம் மேம், எக்ஸாம் மேல தான் இருக்கு, படிச்ச பாதி நான் மறக்க தான் போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இப்போ நீங்க படிக்க மாட்டீங்க, அன்னைக்கும் நீங்க படிக்க மாட்டீங்க. ஓகே, so you should be confident in what you're doing. Last but not the least, patience. அப்படியே நீங்க வந்து ஓகே January 1st வந்து நியூ இயர் அன்னிலிருந்து I'm going to study அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 1 மாசம் படிப்பீங்க. ஓகே, நீங்க வந்து கன்சிஸ்டன்டா, ரெசிலியண்டா, டிசிப்ளின்டா நீங்க வந்து 1 மாசத்துக்கு படிக்கிறீங்க. February 1st அன்னைக்கு நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல, உடனே ஆமா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் 1 மாசம் கஷ்டப்பட்டேனே, ஓகே எனக்கு ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நம்ம நினைக்கும் போது ரிசல்ட் வரும். பொறுமையா if we keep working, பொறுமையா if we show consistency, பொறுமையா if we show discipline, பொறுமையா if we show a little bit of resilience and confidence, the result will come. So we all need patience. Okay, நான் வந்து ஒரு இடத்துல இருந்து செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் ஃபிளாரிங் பிளான் சொல்லிடுவேன், மேம் ஜெனடிக்ஸ், மேம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷனும் இருக்காது, ஜெனடிக்ஸும் இருக்காது. அதுக்கு பதிலா செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் சரி ஓகே இதை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் அடுத்த சாப்டருக்கு போகலாம், அதுக்கப்புறம் அடுத்த சாப்டருக்கு போகலான்னு பேஷண்டா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் அடிஷ்னல் குவாலிட்டிஸ் that I want all of you guys to start having. ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரலாம், இதெல்லாம் நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. All this is there inside our mind. ஓகே, இது ஒன்னும் வெளில இருந்து வர்றதுக்கோ இல்ல நான் மோட்டிவேஷன் கொடுத்து உங்களுக்கு வர மாதிரி இருக்குலாம் இல்ல, நீங்க வர வைக்க வேண்டியதுதான். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இருக்கு அப்படின்னா it will be helpful for you guys. இதெல்லாம் இருந்தா தான் கிராக் பண்ண முடியும்னு சொல்லல, இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் வந்து தைரியமா எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம் is what I'm saying. Okay, yes, so that is the mental health part, that is the extra skills part of it. But now time, okay, நான் சொன்ன மாதிரி 150 days கூட இல்ல, May 3rd exam இருக்கு. So obviously we have to focus on starting now itself as early as possible. So early bird catches the wormங்கிறது வந்து இது ஒரு say, okay, or saying in English, but I always feel yes, as early as possible, as soon as possible. எப்போ உங்களால ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா ஆரம்பிச்சுக்கோங்க. Don't wait till okay ரவுண்டா
5:45 ஆயிடுச்சு, இல்ல மேம் நான் 6 o'clock ஆரம்பிக்கிறேன். 5:45 5:45 ஆரம்பிக்கலாமே, எதுக்கு 6 o'clock? ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா கிடைச்சா 15 minutes எக்ஸ்ட்ரா தானே. ஓகே, இல்ல நான் ரவுண்டா 6 o'clock தான் ஆரம்பிப்பேன், ரவுண்டா December 1st தான் ஆரம்பிப்பேன், ரவுண்டா September 1st தான் ஆரம்பிப்பேன், அப்படிலாம் வேணாம். ஓகே, இன்னைக்கு என்ன டேட்டு? December 18th, December 19th, December 21st, whatever it is. ஓகே, December 25th இன்னைக்கு இல்ல இன்னைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு ஆரம்பிக்க முடியாது, எதுக்கு? ஓகே, so start as early as possible. Alright, so adukku dhaan we have something called as one goal many milestones. Let's try to map it. Okay, எல்லாருக்குமே அதே ஒரே கோல் தான். May 3ங்கிற கோல் தான் எல்லாருக்குமே காமனா இருக்கு. அந்த கோலுக்கு okay, we have something planned for you guys. This was last year, it was a big hit. This was there year before that, it was a big hit. நிறைய பேர் அட்மிஷன் எடுத்தாங்க, நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுறவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஓகே, தட் இஸ் நத்திங் அதர் தென் ஆர் XPL. ஓகே, Xylem Premier League, right? So the ultimate study plan is definitely related to that. But yes, இது வந்து நீங்க பர்சனலி படிக்கணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னா தாராளமா எடுத்துக்கலாம். இதோட PDF வந்து I'll put it in the community, so you can see okay ஒவ்வொரு நாள் இப்படி கவர் பண்றாங்க, ஸோ மொத்த 81 சாப்டர்ஸையும் கவர் பண்றாங்க. இது வந்து நான் பண்றேன், தாராளமா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் எஸ் you will have in the course what you will get is what I'll tell you. Okay, you will have 3 to 4 hours of live classes. Obviously and the main core theory சொல்லி கொடுக்கிறதுக்கு டைம் வேணும். So 3 to 4 hours of class. Recorded classes for additional support. So இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்த கிளாஸோட எல்லா லைவ் ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு இருக்கும். எப்போ வேணாலும் you can go back. Active doubt clearance in class. Then okay, exams பத்தி பேசுறதுக்கு முன்னாடி I will talk about study material. Okay, study material வேணும்னா அடிஷனலா கிராஷ் மாதிரி இருக்கிற இன்னும் கொஞ்சம் வந்து பிரீஃபா இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெசிஃபிகலி அந்த மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இஃப் யூ நீட். தென் AI Guru is there to solve your doubt. ஓகே, மனுஷங்களால டவுட் உங்களுக்கு சால்வ் ஆகல அப்படின்னா தாராளமா AI Guru is there to help you guys. Then infinite practice ஆப்ஷன் இருக்கு. நான் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணா we need practice. அதுக்கு we have a infinite practice feature app. We also have feedback system. Feedback எதோட பேசிஸ்ல இருக்கும்? Feedback system will be on the basis of your exams. Okay, கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே கேட்பாங்க, மேம் எத்தனை டெஸ்ட் மேம் இருக்கு, எத்தனை வாட்டி நீங்க டெஸ்ட் எடுப்பீங்க, எத்தனை எக்ஸாம்ஸ் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எழுத மாட்டாங்க. ஓகே, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தட் ஹியர். ஸோ அது விட்டுட்டு வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்கு, GIB எக்ஸாம்ஸ் இருக்கு, AITS எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா எஸ் சில எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு மார்க் கம்மியா தான் வரும். அந்த மார்க்கை பத்தி பாதர்டா இருக்காம எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. அப்படி அட்டன் பண்ணும்போது இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் ப்ராப்பரா வேலை செய்யும். ஓகே, தென் யூ வில் நோ ஓகே ஐ நோ நான் இதை படிக்கல அதனால தான் மார்க் கம்மியா இருக்கு. ஆனா நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஓகே, டோன்ட் சே ஐ ஆல்ரெடி டென்ட் லேர்ன் மேம், எனக்கு தெரியும் இதுல மார்க் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே மார்க் வராது. அதுக்கு பதிலாக எனக்கு தெரியும் இந்த சாப்டர் நான் படிக்கல, ஆனா நான் போய் எக்ஸாம் எழுதி பாக்குறேன், ஓகே என்ன தெரியுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நீங்க எக்ஸாம் எழுதினீங்கன்னா மேபி இட் வில் சர்ப்ரைஸ் யூ, யூ நெவர் நோ. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டெஸ்ட்ஸ் இருக்கு. அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எழுதுங்க. ஓகே, ஒரு கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. பிகாஸ் யூ மேம் பேக்லாக்ஸ் இருக்கு மேம், நான் 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், அந்த 2 நாளோட போர்ஷன்ஸ் இன்னும் படிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேக்லாக்ஸை கிரியேட் பண்ணாம டெய்லி என்ன இருக்கோ அதை முடிச்சிட்டிங்கன்னா இட் பி வெரி ஈஸி ஃபார் யூ. பிகாஸ் ஸ்டடி பிளான் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் we are starting on 24th of December. 24th of December வந்து we will do the orientation. I will do it. Alright, so orientation ஆரம்பிச்சு அடுத்த நாள் கிறிஸ்மஸ் லீவ் விட்டுட்டு 26ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். 26ல இருந்து ஆரம்பிக்கிற கிளாஸ் வந்து you see here every day you will have classes, every single day you will have classes. ஓகே, அப்படி எல்லா நாளுமே கிளாஸ் இருந்து you can see you'll find it first week, second week, okay, third week,
பொங்கல் ஹாலிடே எல்லாம் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி லீவ் எல்லாம் எடுக்கும்போது இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேக்லாக்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா, இதை விட ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா இந்த பேக்லாக்ஸே வரக்கூடாது. பட் எஸ், இன் கேஸ் யூ ஹேவ் பேக்லாக்ஸ், ஃபினிஷ் them. Okay, so you have this going on week 4, week 5, week 6, week 7, 8, 9, 10, yes, 10 weeks of classes. 10 weeks of classes. அதாவது மொத்த 10 வாரத்துக்கான டைம் டேபிள் இப்பவே கொடுத்துட்டோம் நாங்க. இதுல இருந்து சேஞ்ச் ஆகாது. சம்டைம்ஸ் வாட் சேஞ்சஸ் வில் கம், ஃபேக்கல்டி ஏதாச்சும் லீவ்ல போயிட்டாங்கன்னா இங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்வாப் ஆயிடும். மற்றபடி எந்த சேஞ்சுமே வராது. ஸோ வாட் யூ வில் நோ, 9th of March பாருங்க, 9th of March மொத்த சிலபஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மேம் 9th of March முடிச்சு March entirely is there, April entirely is there. What will we do? You will get crash course. Okay, so in the time I will also introduce, we have offline crash course. Okay, தாராளமா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க if you can come to the centers and do your crash course continuously from there, you are most welcome. இல்லன்னா உங்களுக்கு கண்டினியூஸா என்ன இருக்கும், மார்க் எக்ஸாம்ஸ் அண்ட் பிராக்டிஸ் தான் இருக்கும். 2 மாசத்துக்கு இந்த கிளாஸஸோட பேசிஸ்ல உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் வரப்போகுது. ஓகே, ஜஸ்ட் டு இம்ப்ரூவ் யோர் பிராக்டிஸ், ரைட்? ஸோ 9th March என்ன நடந்துடும், கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். தென் வீக்லி எக்ஸாம்ஸ், ஓகே, 25 questions from each subject, 100 minutes. Then we have XTS, okay, test series இருக்கும். Then GIB every month, AITS is all India test series, okay, and then we have pre-NEET mock exams. இப்படி சொல்லும்போது மேம் இத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குமா? தாராளமா இருக்கும். ஏன் இருக்காது? யூ கேன் சி December to March XPL இருக்கும், Jan Febல வந்து XTS இருக்கும், March April எண்ட் கேம் இருக்கும், ஏப்ரல்ல உங்களுக்கு ஃபுல் டாபிக் மார்க் எக்ஸாம்ஸ் இருக்கும், மேல நீட் எக்ஸாம். ஓகே, சோ இந்த கேப்ல வந்து நாங்க உங்களை ஃப்ரீயாலாம் விட மாட்டோம். ஓகே, எண்ட் கேம் இருக்கும், தாராளமா you will have your mock exams also. So don't think we're going to let you go. Alright, we're not going to let you go. Right? So XTS la nariya test series. Let's talk about the exams also. Okay, so you can see class discussion. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளுமே நீங்க அட்டெண்ட் பண்ற கிளாஸ்ல கண்டிப்பா approximately 50 questions இருக்கும். அதுவே 4050 questions இருக்கு. XPLலயும் எண்ட் கேமையும் சேர்த்து. ஓகே, நீங்க this is what we're going to count. எத்தனை questions வந்து நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. ஓகே, so you can see கிளாஸ்லயும் உங்க எண்ட் கேம் கிளாஸ்லயும் XPL கிளாஸ்லயும் எண்ட் கேம் கிளாஸ்லயும் சேர்த்து 81 chaptersல 4050 questions இருக்கு. வீக்லி எக்ஸாம்ஸ்ல 100 questions into 10 weeks, 10 வாரத்துக்கு நம்ம போட்டல டைம் டேபிள். ஸோ எத்தனை questions இருக்கு, 1000 questions அதுவே இருக்கும். தென் சண்டே ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் ஆர் XTS, அது வந்து 180 questions into 9 Sundays, 1620 questions வந்து அதுல இருக்கும். ஓகே, கிராண்ட் டெஸ்ட் வந்து 4 எக்ஸாம் 4 கிராண்ட் டெஸ்ட்ல இருக்கும், 720 questions, ஃபுல் டாபிக் சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம்ஸ். ஓகே, 100 questions 4 எக்ஸாம்ஸ், மறுபடியும் 720. தென் மார்க் எக்ஸாம் சீரீஸ் இல்ல GIB போடவே இல்லை அவங்க. மார்க் எக்ஸாம் சீரீஸை எடுத்து 15 எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும். ஓகே, 15 மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், அதை சேர்த்து 2700 questions மொத்தமா. ஓகே, மொத்தமா ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் டிசம்பர் கவுண்ட் பண்ணா Jan, Feb, March, April 4 monthsல. ஓகே, 4 monthsல you will be able to complete 10,000 or 11,000 சொல்லலாம். 11,000 questions வந்து you're going to expose yourself into. இந்த 11,000 questionsல இருந்து எக்ஸாமுக்கு எத்தனை questions வரப்போகுது? வெறும் 180 questions தான் வரப்போகுது. But you're experiencing 11,000 questions. 11,000 questions பார்த்துட்டு நீங்க ஒரு நீட் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா it will just feel like another full topic exam or mock exam. கான்ஃபிடென்ட்டா போலாம். ஓகே, இந்த 10,800 questions நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வாட் ஹேப்பன், இதை இப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா டிசிப்ளின் ஆயிடும்.
இப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆயிடும், டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்துடும், ஓகே, ரெசிலியன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு மேல என்ன இருக்கு? எஸ், யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் த போர்ஷன்ஸ், கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். லாஸ்ட் என்ன இருந்துச்சு? ஐ திங்க் கான்ஃபிடன்ஸ், ரெசிலியன்ஸ், வேற இன்னும் ஒன்று இருந்துச்சே, அதுவும் உங்களுக்கு வந்துடும். பேஷன்ஸ் கண்டிப்பா வந்துடும். இத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க பண்ணணும், கண்டிப்பா உங்களுக்கு பேஷன்ஸ் அதுக்குள்ள யூ வில் லேர்ன். பிகாஸ் இந்த 10,000 கொஸ்டின்ஸ் நீங்க ஒன் டைம் மட்டும் பார்க்கல, எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு சே இதை தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் எடுத்து ஏன் தப்பு பண்ணணும்னு பாக்குறோம்ல, இன்னொரு வாட்டி அந்த கொஸ்டினை படிக்கிறோம்ல, ஓகே, யூ லேர்னிங் தட் கொஸ்டின் 10,000 times you will do it. சரி சார் 10,000 கொஸ்டின் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, ஒரு 1000 கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணுவீங்களா? 1000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாம மார்க் போயிடுமா? 1000 கொஸ்டின்ஸ் you will do again. Basically when you're studying அப்படிதானே படிப்பீங்க. Okay, that is another 1000. That is going to give you a lot of patience. Okay, so how much ever frustration you have, இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா பிளானோட எக்ஸாம் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வர வேண்டிய ஸ்கில் செட் அப்படியே ஆட்டோமேட்டிக்லி ஆட் ஆயிடும். இட்ஸ் அ கியூமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ தியரியை விட கிளாஸஸை விட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற எக்ஸாம்ஸை பத்தி அதை யோசிங்க, ரைட்? திஸ் இஸ் ஆர் ஹைலைட். This is one of our highlights. Okay, main highlight is definitely faculties. Superb classes உங்களுக்கு வர போகுது. Okay, you can see all our faculties are busy with what do you say, Talapati batch, veterinary batch, they're busy with fast track batches going on. Now XPL will add on board. Okay, so you'll get all those amazing faculties. Theory set questions 10,000 11,000 questions உங்களுக்கு வந்துரும். இதுக்கு மேல என்ன வேணும்? You will do self study also, doubt clearance இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ், அடுத்த ஒரு 5 மாசத்துக்கு நீங்க எப்படி படிக்கணும், என்ன பண்ணுங்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோம். எஸ், ஸோ யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட், யா வாட் எல்ஸ் கேன் யூ டூ? டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆஃப்லைன் எழுதணும்னா தாராளமா நீங்க ஆஃப்லைன் போய் எழுதலாம். ஓகே, என் கேம் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். அடிஷனல் ஃபுல் டாபிக் ப்ரீ மார்க் எக்ஸாம்ஸ் வந்து எஸ், யூ வில் கெட் 15 எக்ஸாம்ஸ். ஸோ இது எல்லாமே எதுல இருக்கு? நம்மளுடைய Xylem Premier League ஆர் XPL 2026 கோர்ஸ்ல இருக்கும். ஓகே, திஸ் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஸ்டார்டிங் ஆன் 26th of December. ஓகே, கிறிஸ்மஸ் முடிச்சு அடுத்த நாள். பட் 24th அன்னைக்கு யூ வில் ஹாவ் அ ஸ்மால் லிட்டில் ஓரியன்டேஷன், ரைட்? ஸோ 26th அன்னைக்கு we will have the first batch starting, right? Orientation will be on 24th of December. Alright, அது வந்து உங்களுக்கு வந்து லைவா இருக்கும். It will be on YouTube and in the app. Alright, so yes, XPL ஓட admissions வந்து ஆரம்பிச்சிட்டோம் already. Okay, so you can get it at an additional 10% off இந்த coupon code நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. அப்படி இல்ல தாராளமா you can pay the whole fees, no problem, it is up to you. Alright, course fee இங்க இருக்கு. In case உங்களுக்கு வந்து study materials and tab வேணும், distractions எதுவும் இல்லாம உங்களுக்கு tab வேணும், study materials வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி fees போட்டுருக்கோம். Okay, so you can check this out. Alright, and check it out properly, because in the 5-month course you're getting it for 4,275 rupees. I don't know, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் a course plus so many exams. It's a package. Okay, in the full package this is a course fee, this is a fee with tab and study materials. In case நீங்க வந்து I think நம்ம Xylem பசங்க கிட்ட ஆல்ரெடி tabலாம் இருக்கும், புதுசா நீங்க யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா you can get the tab also. அந்த tabல வேற எதுவுமே சோஷியல் மீடியா எதுவுமே இருக்காது, Xylemோட ஆப் இருக்கும், உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும், PDF நோட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். ஸோ உங்களுக்கு மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்காது, அதுக்கு தான் tab. ஓகே, கால் பண்றதுக்கு இதான் நம்பர் 8129000700. இன் கேஸ் இந்த XPL பத்தி இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா யூ கேன் கால் திஸ் நம்பர், ஆர் இந்த செஷன்ல கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி we will answer all your questions. Okay, any doubt you have with respect to XPL you can ask. All right, yes, இப்போ in case you guys need the material alone, மேம் எனக்கு கோர்ஸ்லாம் வேணாம், ஓகே எனக்கு அந்த புக்ஸ் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா
yes, you can get the books also additionally. Order பண்றதுக்கான QR code இங்க இருக்கு. இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணிக்கோங்க. Okay, in case you need the study materials only. Okay, and proud to say these were our results of 2025. Okay, these were the scores of the results. But இது மட்டும் இல்ல இதை விட ப்ரௌடா இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். Yes, so offline crash is also there. Okay, in case நான் ஆன்லைனை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா பேசினேன். But yes, offline course is starting on March 27. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. ஓகே, இந்த 3 சென்டர்ஸ்லயும் உங்களுக்கு ஆஃப்லைன் கிராஷ் இருக்கு. அதோட அட்மிஷன்ஸும் நம்ம ஸ்லோலி ஆரம்பிக்க தான் போறோம். ஸோ இஃப் யூ நீட் ஆஃப்லைன் கிராஷ், எஸ் யூ கேன் கால் அண்ட் ஆஸ்க். ஓகே, அதுக்கும் சேம் நம்பர் தான் 8129000700. இதே நம்பர்ல கேட்டு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ்னா டிசம்பர்ல ஆரம்பிக்கும். ஆஃப்லைன் கிராஷ் வந்து உங்களுக்கு March 27 ஆரம்பிக்கும். யூ கேன் பிக் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, this is what I want to say. These are all doctors. Okay, these are all doctors from our first batch. So Xylem Tamiloda first batch கோயம்புத்தூர்ல நம்ம ஆரம்பிச்சு இந்த வருஷம் தான் வந்து we expanded into Trichy and Neyveli. Okay, so கோயம்புத்தூர்ல இருந்து போன வருஷம் வந்த ரிசல்ட்ஸ், இவங்க எல்லாம் அட்மிஷன் எடுத்துட்டாங்க, காலேஜஸ்க்கு போயிட்டாங்க. These are all our doctors. Okay, and I'm so proud because first batch. Okay, எவ்வளவுதான் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அப்படி எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. ஓகே, பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே. அண்ட் அதோட ரிசல்ட் தான் இது. ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஷோயிங் ஆஃப் கோயம்புத்தூர் ரிசல்ட் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ ஐம் வெரி 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 ப்ரவுட். எஸ் திஸ் இஸ் ஆர் Xylem தமிழ் ரிசல்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இயரோட Xylem தமிழ் ஓட ரிசல்ட் தான் இது. தீஸ் ஆர் ஆல் ஆர் டாக்டர்ஸ். We couldn't fit it into one page. Okay, we still have more counting. Right, but yes, these are all you can see the college name also. Coimbatore Medical College, yes, Best National College. So there are so many colleges also here. இவங்க காலேஜ் சேர்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் ஒயிட் கோட் போட்டு தான் காலேஜ் போவாங்க. ஓகே, ஸ்டெத்தஸ்கோப்லாம் எடுத்து தான் போவாங்க. Right, so yes, they've all achieved their dreams and it is a big dream for me also. So I'm very proud. Yes, big congratulations to all of them as well. Okay, so XPL online course மறக்காம if you want விசாரிச்சுட்டு you join. course fee அதிகமா இல்ல. Okay, we have tried to make qualityல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம we have tried to make it very affordable for you guys. Okay, because we understand வந்து நீட் கோச்சிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க கூடாது, எல்லாருக்குமே accessible இருக்கும். Okay, so we have brought down the prices. It is there for you at 4,725 rupees after discount. Okay, so அந்த coupon code மறக்காம எடுத்துக்கோங்க. Any issues, any what do you say, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா இந்த நம்பர்ல கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை இந்த வீடியோ கீழே காமெண்டா போடலாம். எதுவுமே இல்லை, டவுட் எதுவுமே இல்லை மேம் எனக்கு டைரக்டா வேணும் அப்படின்னா you can directly download the Xylem Learning app. Okay, directly you can download the Xylem Learning app, register பண்ணிட்டு you can go into XPL Tamil. Okay, அப்படியே you can buy the course online also. You can add the coupon code and get the discount. Okay, all these are ways you can join Xylem. If you are hearing about Xylem for the first time, மொத தடவை இங்க கேக்குறீங்க, okay, ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு பார்த்து அப்படின்னா எஸ் தாராளம். In case you are not joining, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. And ask them, tell them that it is a very good opportunity, superb quality you will get. That is something I will promise. Okay, be it the teachers, be it study materials, be it your exam, எல்லாமே high quality ஆ தான் இருக்கும். Already experience பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்க கேட்டு பார்க்கலாம் தாராளமா. So please share this among your friends and your family groups and everything. Any doubts comment section la போடுங்க. அப்படின்னா இந்த நம்பர் 8129000700 நம்பருக்கு கால் பண்ணி கூட சொல்லுங்க. Okay, இதோட அப்டேட்ஸோட we'll come back again very soon. But yes guys, admissions have started. டக்குன்னு admission எடுத்துக்கோங்க. We will meet on 24th of December for the orientation. Okay, see you all, take care, bye bye.